ஹலோ ஒருவன் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் மெலிஷியா. நான் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாவலுக்குள்ளே ரீகான்ட்டே இருக்கேன். இந்த நாவலில் மொத்தம் 4 மெயின் லீட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரொமான்ஸ் நாவல். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். நம்ம பார்த்த ரொமான்ஸ் நாவல் என்ன பார்த்தா ஒரு பையனை 4 பொண்ணுங்க லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஒரு பொண்ணை 4 பேர் லவ் பண்ணுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இது போயிட்டுருக்கும். இதில் இருக்க 4 மெயின் லீடை பார்த்தீங்கன்னா எல்லா முட்டை பசங்க தான். ஃபஸ்ட்டு ஒருத்தன் இயான், க்ரௌன் பிரின்ஸ். அது இல்லாமல் என்னோடய ஃபியான்ஸே. ரெண்டாவது ஜெய்க், என் தம்பி, சரியான ஸ்னைப்பர். மூணாவது வேர்வல்ஃபு. இவனுக்கு மசில் மட்டும் தான் நிறைய இருக்க தவிர மூளை ஒன்றுமே இல்லை. இதில் இருக்க 3 பேரை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கடைசியாக இருக்கவன் இதோ இவன் தான், பீகாக் மிலாடி அப்படின்னு அவள் திங்க் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்கா. அந்த பீகாக்கும் பேச ஆரம்பிக்கிறான். யூரி, உனக்காக நான் லவ் சாங்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என் கையில் இருக்கே இந்த ஜுவல் ரோஸ், இதோட சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஆனால் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஆனால் நான் ரொம்ப கவலைப்படுறது என்னன்னா, என்னதான் எல்லாத்தையும் வாங்கினாலும் ஜஸ்ட் ஒரு வண்டி ஃபுல்லாக தான் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்க யூரியோ, ஏண்டா பீகாக்கு, நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சார் பீகாக் எனக்கு புரியுது, இந்த ஜுவல் ரோஸு அப்புறம் லக்ஸரியான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களோட பண பலத்தினால எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ். யூரி, நீ வேணாம் மட்டும் சொல்லாத யூரி, ஏன்னா இதெல்லாம் என்னோட அன்பு பரிசுகள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அவங்க கூட வந்த ஆட்களோ ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கோங்க அப்படி கத்திட்டு இருக்காங்க. யூரி தான் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் பேனு பார்த்துட்ருக்க. அவனு சும்மா இல்லை, அந்த கேரேஜில் இருக்க எல்லா ஜுவல் ரோஸத்தையும் ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஆனால் உன்னோட அழகு கம்பேர் பண்ணா ஏன்னா ஒன்றுமே இல்லை. இவன் போடுற மொக்க எல்லாத்தையும் கேட்க கேட்க யூரி தான் இவனை பேசாமல் கொண்டுடலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. மெலிஷியாவோ அவளை பார்த்து, எனக்கு உன் கவலை புரியுது, நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்தேன் அவன் கன்னத்துலேயே அறைய கொடுத்துட்டு அங்கே இருக்க எல்லா ஐட்டமும் ஆட்டையை போட்டிருப்பேன். ஏன்னா அது எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ங்க. ஆனால் இவன்ட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவசரப்பட்டு வாய்கியே விட்டுட்ட அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க. அவள் என்ன நினச்சலோ கரெக்டாக அதை யூரி பண்ண போகவும் அங்கேருந்து மெலிஷியா கத்திக்கிட்டே, அவன் கொடுக்குற ஜுவல்ஸை வாங்கிட்டு அப்படியே அனுப்பிவிட்ரு அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமாக வந்து யூரியோட வாயை பொத்திட்டு, யூரி காம்டவுன் ஆகு. என்னால் கண்டிப்பாக யூரியை குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு முன்னாடி வச்சு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதுவும் அவளுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னால் கூட அவள் கேட்க மாட்டான். இவன் நார்மலாகவே காமாக இருப்பாள் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக இது முதல் வாட்டியே நடந்திருக்காது. அதனால தான் இவன் கோவப்பட்டிருக்கா போல். நான் யூரியா பீகாக் முன்னாடி எதுவும் வாய் விட்டுருக்காதுன்னு சொல்லிட்டு தடுத்ததுக்கான முக்கியமான காரணமே, இவன் வெளியேருந்து பார்க்க என்ன தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லவனா தெரிஞ்சாலும் இவனோட உண்மையான சுயரூபம் சரியான சைக்கோ. அதே நேரத்தில் அவனும், இல்லை யூரி, அந்த பொண்ணு இருக்கே அது ஏதாச்சும் நோபல் லேடியா, உன்னை சர்வெண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதான் என்ன? ஆனால் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன். ஏன்னா உன்னோட அழகு அது ஒரு பாவம், அதை என்னால் மட்டும் தான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவன் சைக்கத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போயே பார்த்தீங்களா இவனோட மூஞ்சி எப்படி மாறுதுன்னு. இந்த நாவல்லையும் என்னோட சைட் ஸ்டோரியும் இருக்குது. இந்த மாதிரி யூரி மட்டும் அந்த பீக்காவை கோவப்படுத்தியிருந்தா அவன் யூரியை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருப்பான். அந்தளவுக்கு பைத்தியக்காரங்க. அதுவும் அவன் கண்ணை பாருங்களேன், அவன் கண்ணிலே தெரியுது என்னை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வெறிய அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டு, வெல் நீ என்ன யாருன்னு கேட்டல, நான் தான் ஆல்மைட்டி அன்ஸ்டாப்பபிள் லேடி கியூட்டான வில்லனஸ். இது கூடவே என்ன சூழ்ந்து பணம், பவர், அப்புறம் இருட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரி நான் தான், மெலிஷியா போட்ராட். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ரைவல். என்ன அது அப்படின்னு யூ அதை கேட்டு கக்கபுக்கு கக்கபோன்னு சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பீக்காக்கு தான், என்ன அது இந்த பைத்துக்கறி எங்கேருந்துடா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க. மெலிஷியாவோ, எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிச்சு என்ன பண்ணணும்னு. இந்த நாவல் உலகத்துக்குள்ளே நான் ரீகனெக்ட் வரதுக்கு முன்னாடி நான் அதை படிக்கும் போல இதெல்லாமே கற்பனையாக கரெக்டர் தானேன்னு சொல்லிட்டு நான் பீக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை நினச்சி பார்க்க எனக்கே மேலே கோவமாக வருது. சாரி யூரி. இதில் இருக்க ஒருத்தனும் ஒரு விதமான பைத்தியக்காரன். சும்மா யூரிக்கிட்ட வந்து பேசுகிறேன்னு பேரில் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யூரியால் அதை ரிஜெக்டும் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் இந்த 4 பேரும் ஒரு வகையில் பவர்ஃபுல்லான ஆட்கள். அது கூடவே என்னோட மொத்த வாழ்க்கையிலையும் நான் பார்த்த இந்த மென் இருக்காங்களே, அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க நல்லவங்கள இருக்க மாட்டாங்க. மேபி வில்லியாக இருக்கலாம். நான் இது வரைக்கும் நான் யாரையும் என்னை வெறுப்பேற்றாமல் அவங்கள தான் சும்மா நோண்டதில்லை. ஆனால் அந்த 4 பேர் இருக்காங்களே, இவங்களோட பிகேவியரை பார்க்க எனக்கு வெறுப்பாக தான் வந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு யூரிக்கு இவங்க நல்ல ஜோடியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன ஃப்யூச்சரில் நடக்கும்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு யூரிக்கு அவங்கள பார்க்க கேவலமாக இருந்துச்சுன்னா, அதே நேரத்தில் பார்க்க பிடிக்கலனா, ஆஸ் ரீகானெக்ட் ஆகப்பட்ட நாவல் ரைட்டராக இருக்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு யூரி சுற்றி இருக்க சங்கிலி எல்லாத்தையும் மெலிஷா உடைக்கிற மாதிரியும், அதே நேரத்தில் இந்த கற்பமிச்சு உங்களை துரத்து வேண்டாம் அப்படின்னு மெலிஷா கேத்த யோசனை பண்ணிவிட்டு அங்கே இருக்க பீக்காக்க பார்த்துட்டு, இப்போலேருந்து நான் தான் யூரியை பாதுகாக்க போகிறேன். உங்களை என்ன எங்கன்னா நெருங்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க, புரியுதா? என்ன யூரி இங்கே பாரு அவன் என்ன சொல்கிறான்னு. யூரியை சிரிப்பை அடக்கிக்கிட்டு, எனக்கு தெரியல, நீ மெலிஷா கிட்டே கேளு. அதே நேரத்தில் மெலிஷாவும், அதனால் இப்போ நீ யூரி அரெஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பு. இல்லை நான் கேட்க மாட்டேன், உங்களோட ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா என்னோடய ஷெட்யூலை பார்த்துட்டு
அதுக்கேற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த பீகாக்னா ஷாக் ஆயிட்டான். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஆட்களும் அதே தான். ஆனால் உள்ளே போன யூரியோ கக்கா புக்கான்னு சிரிச்சிட்டு இருக்க மெலிஷாவோ, ஏய் சாரிப்பா நான் அவசரப்பட்டு பேசிட்டேன். இல்லை நீ செம்ம கூட இருந்த தெரியுமா, அதுவும் இல்லாமல் மூஞ்ச ஒரு விதமாக ஸ்டைலாக வச்சுட்டு பேசினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அந்த நேரத்தில் யாரோ வர மாதிரி இருக்கவும் மெலிஷா திரும்பி பார்க்குறா. அங்கே நைன் இருக்கதை பார்த்தனே மனசுக்குள்ளேயே ஒரு லேந்து பீக்காக துரத்திட்டேன். இதை பயன்படுத்தி நான் யூரிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி நைனை ஹீல் பண்ணினேன். ஆனால் இதுக்காக ஒன்றும் நான் பீக்காக துரத்தலப்பா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா. ஒரு கல்லில் 2 மாங்க அந்த மாதிரி கணக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நைனோ கண் கலங்கி இருக்கவும் மெலிஷாவோ நைன்னு சொல்லி கூப்பிட்றா. ஆனால் அழுதுட்டு இருக்கவும் இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்போ தான் நைனோட பெர்ஸ்பெக்டிவில் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா யூரியோ மெலிஷாவும் நல்லா பேசிகிட்டு இருக்க மாதிரியும், அதில் மெலிஷியா இந்த மாதிரி நைன் நம்ம நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், ஸோ அவனை துரத்திட்டா. ஆமாம் மெலிஷா அப்படின்னு யூரி சொல்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிவிட்டு அங்கே வந்து நைன் தெரிச்சு ஓட மெலிஷாவுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு அவன் இப்போ ஓடிட்டு இருக்கான். இப்படியே சில நாட்களும் ஓடி போயிடுது. மெலிஷா நைனை பார்த்துக்கிட்டு இவன் வந்து கொஞ்ச நாளே இப்படி தான் வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கான். ஏதோ மனசு உடஞ்சு போன மாதிரி. என் கண்ணை பார்த்து பேச மாட்டான். சரி நான் பேசலன்னு வந்தா அதையும் கேட்க மாட்டான். நானும் யூரியா எப்பயாச்சும் பேசிகிட்டு இருக்கும் போல எங்களை குறுக்குறுன்னு பார்த்துட்டு அவன் பாட்டு போயிடுறான். எனக்கு உண்மையாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எதனால் நைன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஆனால் எனக்கு அதே நேரத்தில் வேறு வேலைகளும் இருக்குது, அதை வேறு நான் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்க. சடனாக அந்த பீக்காக்கும் வெளியே வந்துட்டு, மெலிஷா போட் பிராட் ஒரு நிமிஷம் கீழே வர முடியுமா. கீழே வர முடியாது, என்னமோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷா யோசிக்கிறா. யூரி எலிசபெத்தோட ஃபேமிலிக்கும் அதுக்கப்புறம் பீகாக்கோட ஃபேமிலிக்கும் மோசமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா யூரியோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பவர்ஃபுல்லான இமேஜஸ். இந்த காரணத்துக்காகவே வெளியாட்கள் யாரையும் வரவேற்க மாட்டாங்க. இது கூடவே முக்கியமான விஷயம், யூரி வந்து அவங்க குடும்பத்திலே தங்க பொண்ணு. அந்த ப்ரெஷியஸான பொண்ணை போயிட்டு வம்பிழுத்துட்டு இருக்கான் அந்த பீகாக்கு. எவ்வளோ கோவம் வர அவங்களுக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் விட்டுற மாதிரி வருஷத்துக்கு முன்னாடியே கேம்ப் அடித்து உட்காந்துட்டு இருக்கான். பட் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பீகாக்கு அவனோட பணபலத்தை வச்சு அந்த எஸ்டேட் பக்கத்தில் இருக்க மொத்த லேண்டையும் வாங்கிட்டான். ஈரோட ஃபேமிலி இருக்க எல்லாமே பவர்ஃபுல்லான மேஜர்ஸ்னால அவங்களோட பவர் வச்சு பீகாக்கு துரத்தலாம். பட் பீகாக்கோட பணசக்தியை வச்சு அவங்களுக்கு கிடைக்க போகிற சப்ளைஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா, என்னதான் அவங்க பவர்ஃபுல்லான மேஜர்ஸாக இருந்தாலும் சாப்பாடு வேணும்ல அப்படின்னு மெலிஷா யோசனை பண்ணிட்டு இருக்க. அந்த பீகாக்கோ செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். இவளை கீழே இறங்கி வர சொன்னால் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு, மெலிஷா மேடம் உங்களை கெஞ்சி கூப்பிட்றேன், கொஞ்சம் கீழே வரீங்களா. அதை பார்த்து மெலிஷா சிரிச்சுக்கிட்டு, என்னை ரொம்ப கெஞ்சி கூப்பிட்ற, சொன்ன கீழே வரேன். மெலிஷா அவனோட கேங்கும் போயிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு யூரி, ஏய் லேடி மெலிஷியா, நான் வேணா அவன் கூட வட்டா, ஏன்னா அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன், நீ வேற அவன் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பேச போகிற. வேணாம் யூரி, அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோ உன் கண்ணு அவ்வளோதான் அசுட்டப்பட்டுரும், நானே பார்த்துக்கிறேன் ஓகேவா, கவலைப்படாத. இதெல்லாம் பார்க்குற நம்ம நைனுக்கு தான் ஒருவேளை நம்மளை கழட்டி விட்டுருவாங்களேன்னு சொல்லி பாவமாக பார்த்துட்டு இருக்க மெலிஷாவை கெத்தா. கவலைப்படாத யூரி, நான் உண்மையாக ரொம்ப ஸ்ட்ராங், நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பீக்காக்கா நான் அடித்து துரத்துறேன். ஆனால் இதெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் எனக்கு நீ சின்னதாக ஒரு ஃபேவர் பண்ணுமே, கண்டிப்பாக நீ கேர்ஃபுல்லாகவும் சேஃப்டியாகவும் திரும்பி வரணும், புரியுதா மெலிஷா. புரியுது அப்படின்னு பேசினாக்கப்புறம் மெலிஷாவும் பீகாக் கிட்ட போயிட்டு, பறவை, ஹேய் எங்கே பறவை, நான் உன்னை தான் கூப்பிட்டேன். இல்லை என் பேர் பீகாக் மெல்டி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீயோ இங்கே பாருங்களேன், ஏதோ ஃபேஷன் ஷோவுக்கு போகிற மாதிரி பலன்னு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு தலைவி காதை குறைஞ்சிக்கிட்டு, என்னோட போட்டியாளரோட பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா எனக்கு டைம் இல்லை, என்ன நீ சொல்ல வந்தியோ ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போ அப்படின்னு கெத்தாக பேச பீகாக்கோ கண்டிப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே முறைக்க மெலிஷாவோ, ஐயோ உடம்பு ஃபுல்லாக சில்லாக இருக்கே, பயத்தை மூஞ்சில் காமிக்காத. இவ புரியுதா எதுக்கு யூரியா வந்து இவனை கோவப்படுத்த வேணான்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். இவன் சரியான ட்விஸ்டடான கேரக்டர், சைக்கோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்க. அந்த பீகாக்கோ சடனாக ஒரு பேப்பரை தூக்கி போட்டுட்டு, மெலிஷா நான் உன்னை டியூலுக்கு கூப்பிட்றேன். அதை கேட்டானே மெலிஷா வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், என்ன மேட்ச் அவனாக இருக்கட்டும் நான் அதில் ஜெயிச்சு உன்னை க்ரஷ் பண்ணி அமுச்சு விட்ருவேன் அப்படின்னு தலைவி பார்த்துட்டு இருக்க. அவனும் இப்போ என்னடா இப்படி பார்க்குறா. மெலிஷாவோ, ஏண்டா இதை சொல்ல விட அங்கேருந்து என்ன கூப்பிட்டா, இதுக்கு நீ இந்த பேப்பரை மேலேயே தூக்கி போட்டிருக்கலாமேடா பார்த்துட்டு, சரி ஓகே எந்த மாதிரி ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படல, இது ஒன்றும் அந்த மாதிரி டியூவல் இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசம். அப்போ என்ன ஷூட்டிங் கான்டெஸ்ட்டா, இல்லை கொஞ்சமாச்சு சிவிலைஸ்டான பீப்புள் மாதிரி பேசு புரியுதா. சரி உனக்கு எப்படி தான் டியூவல் பண்ணணும் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு இப்பயே பேசிடலாம். என்ன டியூவலில் எப்பயுமே நார்மலாக ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்கிறவங்களோட தலையை தான் எடுத்துப்பாங்க. யாருக்கு பார்த்து தலையை வேணும். ஆல் ரைட், அப்போ உனக்கு என் தலையை வேணாமா. நீ யூரி வேணும் மட்டும் சொல்லிடாத, யூரி வேணும்னு சொன்ன உன்னோட கேவலமான ஒருத்தன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஏன்னா யூரி வந்தோம் எந்த விதமான பொருள் இல்லை அப்படின்னு பீகாக்கோட மண்டையிலே உரைக்கிற மாதிரி தங்குன்னு சொல்ல. திரும்பியும் நீ மட்டும் உண்மையா இல்லை ஜெயிக்கிறவங்க யூரி எடுத்துக்கலாம் மட்டும் சொல்லியிருந்த. அது மட்டும் இல்லாமல் யூரியை பற்றி பேசுகிறதுக்கு யூரி இங்கே கூட இல்லை, அதை மட்டும் இருந்துச்சு கண்டிப்பாக நான் உன் தலையை எடுத்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷா முறிச்சு பார்த்துட்டு, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல அவனோட ஒரு நிமிஷம் ஷேக் ஆகிட்டேன்.
ஓ கண்டிப்பா, நான் ஜெயிச்சிட்டேனா நீ இந்த எஸ்டேட் விட்டே வெளியே போயிடணும் அப்படின்னு பீகாக் சொல்ல மெலிஷாக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. இவனை நான் யூரியை பார்க்க விடாம அதை அறுத்துட்டு இருக்கேன்ல, அதுக்காக இப்படி பண்ணுறானே. சரி ஓகே, அப்போ நான் ஜெயிச்சிட்டேனா நீ இந்த லிப்டினை விட்டு வெளியே போயிடணும், புரியுதா? ஓகே ஃபைன், சரி இப்போ சொல்லு என்ன மாதிரி டியூவல் பண்ண போகிறான்னு அப்படின்னு மெலிஷா கேட்டுகிட்டே யோசிக்கிறா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேர் அண்ட் ஃபைட் தான் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அட்வான்டேஜஸ் இருக்க மாதிரி உனக்கு கேவலமாக சேலஞ்சஸ் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அவனும் இந்த டியூவல் குவிஸாக இருக்க போது நம்ம 2 பேருமே ஒரு பொருளை வாங்கணும். அந்த பொருள் நமக்கு இந்த உலகத்திலே ரொம்ப விலை மதிப்புள்ளதாகவும் ப்ரெஷஸாகவும் இருக்கணும். நீ வாங்குற பொருளை நான் கெஸ் பண்ணிட்டேன்னா நான் ஜெயிச்சிருவேன், அதை நீ கெஸ் பண்ணிட்டேன்னா நீ ஜெயிச்சிருவேன். அதை கேட்டானே மெலிஷாவை ஷாக் ஆகிட்டு டேன்னு பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். அது இல்லாமல் வீடியோ இனிமேல் ஓரளவு கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் பை ஃப்ரம் நாவல் தமிழன்.